வணக்கம். இன்னைக்கு காரடையா நோன்புங்கிறதுனால, காரடையா நோன்புக்கு செய்யக்கூடிய வெள்ளை அடை மற்றும் அந்த உப்பு அடை எப்படி செய்கிறதுங்கிறத தான் நான் வந்து ரெசிபியாக கொடுத்துருக்கேன். இது தாமதமாக நான் கொடுத்துருந்தா கூட இது ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம். ஸோ நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒன்று ஸ்வீட்டு, இன்னொன்று உப்படை. ஸோ இந்த அடைக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, காராமணி நான் ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்துகிட்ருக்கேன். ஒரு குழி கரண்டி அளவுக்கு காராமணி எடுத்துகிட்டு, இதை நான் ஏன் வறுக்கிறேன் அப்படின்னா, நாள் நான் வந்து ஊற வைக்கிறதுக்கு நாள் நைட்டே ஊற வைக்கிறதுக்கு நான் எங்கள் வீட்டில் இல்லை, ட்ராவலிங்கில் இருந்ததுனால இப்போ நான் லைட்டாக வறுத்துக்கிறேன். வறுத்துட்டு ஊற வச்சுருவோம். லைட்டாக சூடு காட்டினா போதும். இப்போ வந்து நான் லைட்டாக உப்பு போட்டு இந்த காராமணியை 3 விசில் விட்டு வேக வச்சுட்டேன். வேக வச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து வெள்ளை அடை பண்ண போகிறோம். காரடையா நோம்பில் வெள்ளை அடையும் உப்பு அடையும் தான் நம்ம வந்து சாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும். ஸோ நான் வெள்ளை அடைக்கு இந்த ஒரு டம்ளர் அளவுக்கு, இது ஒரு கப்போ ஒரு டம்ளரோ உங்கள் வீட்டு மெஷர்மெண்ட் அளவுக்கு ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டு, ஆக்சுவலி காரடையா நோம்பு அன்னைக்கு நம்ம பண்ணுறதை வந்து வேறு நாட்கள்லேயும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக நம்ம செய்யக்கூடியது தான். இது ஆக்சுவலி நான் வந்து இடியாப்பம் மாவு தான் யூஸ் பண்ணுறேன். வீட்டில் வந்து நீங்கள் இந்த மாவு அரிசி மாவு ரெடி பண்ணணும் அப்படின்னா, அதாவது தண்ணியை வந்து அரிசியை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும், பச்சரிசியை. அதுக்கப்புறம் வந்து ஒரு துணியில் கொஞ்ச நேரம் நீங்கள் காய போட்டிங்க உலர்த்திடணும். உலர்த்திட்டா வந்து ஈரம்லாம் போயிடும். இது வந்து வெயிலெல்லாம் உலர்த்த வேணாம், வீட்டுக்குள்ளேயே ஒரு துண்டில் நீங்கள் காய வச்சு அதை அரைச்சி பொடி பண்ணி சலிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாவு கிடைச்சிரும். இந்த மாவை வந்து வறுத்துக்கணும். வெள்ளை அடைக்கு மட்டும்தான், அதாவது ஸ்வீட் அடைக்கு மட்டும் நம்ம லைட்டாக வறுத்துக்கணும். ஸோ கொஞ்ச நேரம் அதை வறுத்துட்டு நல்லா சூடு காட்டினதுக்கு அப்புறமா இதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க. நான் இப்போ இந்த தட்டில் வந்து கொட்டி வச்சிடுறேன். இந்த அடுப்பை அணைக்கலைனா அணைக்காம அதை சிம்மில் வச்சுட்டு இப்போ அந்த கடாயிலேயே நம்ம என்ன பண்ணுறோம், 2.5 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஒரு டம்ளர் மாவுக்கு 2.5 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி நான் 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி கொஞ்சம் லைட்டாக சூடாகட்டும். இதில் லைட்டாக இது என்ன நம்ம வந்து ஸ்வீட் அடை தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். அந்த ஸ்வீட்னஸ் தூக்கி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து வெல்லம் வந்து சேர்க்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து இதில் வந்து 1.5 கப் அளவுக்கு வெல்லம் வந்து போதும். ஸோ இதே டம்ளர் 1 கப்பு வந்து அரிசி மாவு, அதில் 1.5 கப் அளவுக்கு தான் நான் வெல்லம், ரொம்ப ஸ்வீட் சேர்க்கலை. 2.5 டம்ளர் வந்து தண்ணி நம்ம எடுத்துட்டு இருக்கோம். நான் வந்து வெல்லம் பொடி பண்ணி இதில் 1 டம்ளர், இன்னும் ஒரு 1/2 டம்ளர் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கணும். இது வந்து இந்த டைம், இந்த அக்கேஷனை தவிர மீதி நேரங்கள்லையும் நம்ம வந்து சாப்பிட முடியும். ஸோ இது நல்லா வந்து கொதிக்கணும். இது வந்து நல்ல கொதி வரணும். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதி வரணும். இந்த வெள்ளத்தில் வந்து மண் தூசிலாம் இல்லாத நல்ல குவாலிட்டியாக வாங்கியிருக்கிறதுனால நான் செக் பண்ணலை. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, தண்ணியில் கரைச்சி அதை வடிகட்டிட்டு அதை 2.5 டம்ளர் மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. 1.5 டம்ளர் வெள்ளத்தை எடுத்து 2.5 டம்ளர் தண்ணியில் ஊற்றி கரைச்சி அதை வந்து வடிகட்டி வச்சு அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து அது கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ நம்ம வந்து உப்பு அடைக்காக இதுக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி போதும். ஸோ நம்ம 1 டம்ளர் மாவு எடுத்துக்கிறோன்னா 2 டம்ளர் தண்ணி சினஃப். இதுக்கு தண்ணி போட்டுட்டு இதுலேயும் வழக்கம் போல் இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு தானே நமக்கு மெயின் கார அடைன்றதுனால கொஞ்சம் உப்பு வந்து தேவையான அளவுக்கு இதில் போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த உப்பு அடைக்கு தாளிக்கிறதுக்காக அதே கடாயில் நீங்கள் தாளிச்சிட்டு கூட தண்ணி ஊற்றலாம். இல்லைன்னா நீங்கள் தனியாக தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் சூடானோடனே கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் அதில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காய பவுடர். இதை வந்து ஒரு புரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு
இதை வந்து இதில் கொட்டிடுங்க. இதை கலந்து விட்டுருங்க. வேக வச்சிருக்கிறதுல பாதியை வந்து வெள்ளை அடைக்கு போட்டுக்கலாம், பாதியை வந்து இந்த உப்படையில் போட்டுருங்க. அந்த தண்ணியும் கொதிக்கணும். இது வந்து இப்போ நமக்கு பாகு வந்து ஓரளவுக்கு கொதிச்சிருச்சு. ஸோ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா, நான் ஏலக்காயெல்லாம் போட மாட்டேன் இதில், அதனால நான் போடலை. ஸோ வந்து மாவை வந்து சிம்மில் வச்சுட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மாவு, 1 டம்ளர் மாவு இதில் போட்டிருக்கோம் இல்லையா, அதை போட்டுட்டு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டால் இது வந்து கட்டி தட்டி இல்லாமல் நல்லா கிளறணும்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். கரெக்டான பதத்தில் இது வந்து ரெடி ஆயிரும். இந்த மாவு ரெடி ஆயிரும். இப்போ நம்ம மாவு தான் ரெடி பண்ணுறோம். ஸோ இந்த மாவில் எல்லாமே வேகிற மாதிரி, ஏன்னா நல்லா கொதிச்சிருக்கு தண்ணி. ஸோ இந்த ஸ்வீட் இப்போ உங்களுக்கு பத்தாதுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த வீட்டுக்கு இந்த ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு டம்ளர் அரிசி மாவுக்கு 1.5 டம்ளர் நான் வந்து வெல்லம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிண்டிட்டு அதை ஏற்கனவே நீங்கள் தட்டு வச்சுருக்கீங்க இல்லையா, அதில் மாற்றிடுங்க. அதை இதில் போட்டுருங்க. இது மாவு தட்டு தான், அதனால நான் அப்படியே இதில் போட்டுக்கிறேன். கொஞ்ச நேரம் ஆறட்டும், ஏன்னா இப்போ தொடக்கூட முடியாது, ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் இதை போட்டுக்கோங்க. இப்போ இந்த உப்படைக்கு தேவையான மாவை போட்டு இதை வந்து கிளற வேண்டியது. இதையும் அதே மாதிரியே கிளறிடணும். நல்ல தண்ணி கொதிச்சிருக்கணும். தலை கொதிக்கும் போது நீங்கள் மாவு போட்டு கிளறினா தான் இடியாப்பம் மாதிரி அந்த மாவு வந்து இதாக வரும். நல்லா அந்த கடாயை பிடிச்சிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எல்லா மாவும் வேகிற மாதிரி நல்லா அழுத்தி கொடுத்து இந்த கரண்டியாலேயே அழுத்தி விட்டு கட்டி தட்டி இல்லாமல் கிண்டிடணும். அவ்வளோதான். இது இந்த மாவை வந்து அப்படி பந்து மாதிரி உருட்டிக்கிட்டு இது வந்து தனியாக எடுத்து போட்டுருங்க. ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதுவும் கொஞ்சம் ஆறட்டும். இந்த கரண்டியில் இருக்கிறதெல்லாம் கரண்டி போட்டுருங்க. அதே மாதிரி இந்த கரண்டியில் இருக்கிறதையும் சேர்த்துக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். ஒட்டாமல் ஆக்சுவலி வரும். இந்த பார்த்தீங்கன்னா இது வந்து ஒட்டாது, மாவு வந்து ஒட்டாமல் வரும். தேங்காய் வந்து இப்படி இன்னும் மெலிசாக பல்லாக கட் பண்ணி வச்சுட்டு இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நான் வந்து அந்த காராமணி போடும்போதே நீங்கள் தேங்காயையும் அந்த தண்ணியில் கொதிக்க வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணலாம். இப்போ தேங்காய் தானேன்னு சொல்லிட்டு நான் தனியாக மிக்ஸ் பண்ணுறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் நெய் வந்து எடுத்துக்கோங்க. கையில் தடவிக்கிட்டு தான் நீங்கள் அதை வந்து மாவை வந்து தட்ட முடியும். அதுக்காக 2 கையிலையும் தடவிக்கோங்க. தடவிட்டு இது வந்து இப்படி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு, ஏன்னா நல்லா வெந்திருக்கும். ஸோ ஒரு அமுக்கிட்டு நடுவில் ஒரு ஓட்டை மாதிரி வடை மாதிரி தட்டி அப்படி வச்சிட வேண்டியதுதான். வெள்ளை அடைக்கும் இப்படியே நீங்கள் அப்படி ஓட்டை போட்டு அப்படியே வச்சிட வேண்டியதுதான். இதில் வந்து தேங்காய் நிறையா சேர்க்கலாம், ருச்சியாக இருக்கும் நடுவில் தேங்காய் படும்போது. ஸோ நீங்கள் வந்து கொதிக்கும் போதே போட்டுட்டு நீங்கள் அப்படி செய்யும்போது நமக்கு வந்து மறக்காமல் அதை கொஞ்சம் ஞாபகமாக வச்சுக்கணும். வருஷத்துக்கு ஒரு தடவை செய்கிறதுனால நான் மறந்து போயிட்டேன். இங்கே இது பார்த்திங்கன்னா, அதுவும் நான் வந்து இந்த வெள்ளை அடை உப்படெல்லாம் செஞ்சு வருஷ கணக்காகுது. என்னென்னா என்னோடய பர்த்டே அன்றைக்கி தான் அது வரும். ஸோ நான் யூஸ்வலி மீனாட்சியை பார்க்க போயிடுவேன். ஸோ எனக்கு செய்கிறதுக்கு சந்தர்ப்பமே வராது. அங்கே போய் அப்படியே இந்த சரடை மட்டும் மாற்றிக்குவேன். அதனால் பார்த்திங்கன்னா சந்தர்ப்பம் எனக்கு வரவே வராது. இன்றைக்கி வந்து இங்கே 15ஆம் தேதி வந்ததுனால நான் காரடையா நோன்பு அன்னைக்கு பிறந்தவ தான். இன்றைக்கி இந்த தடவை வந்து 15 வந்ததுனால என்னால் செய்ய முடியுது, இங்கே வீட்டில் சாமி கும்பிட முடியுது. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. ஸோ அது மறக்காமல் தேங்காயை சேர்த்துடணும். இன்னொன்று, இந்த அளவு ப்ரொப்போர்ஷன்லாம் கரெக்டாக வச்சுட்டு இதுக்கப்புறம் இதை வேக விடணும். அவ்வளோதான் வேலை.
தண்ணி வந்து லைட்டாக கொதிச்சிட்டு இருக்கணும், கொஞ்சமாவது கொதிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் இட்லி பானையில் இது எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு அவ்வளோதான். ஒரு 15-20 மினிட்ஸ் தாராளமாக விடுங்க, நல்லா வேகட்டும். நேற்று செட்டிநாடு ஆச்சி விளக்கு வந்து ஆன்டிக் ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கு தான் இன்றைக்கி வந்து அந்த விளக்கை ஏற்றலாம், எத்தனையோ வருடங்கள் ஏற்றின விளக்கு, ஸோ அதை ஏற்றலான்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம வந்து கதை கேட்கலாம். சத்யவான் சாவித்ரி கதை தான் இன்றைக்கி காரடையா நோன்பு அன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ வந்து சத்யவான் சாவித்ரி 2 பேரும் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி அந்த சத்யவானுக்கு தன்னுடைய அவர் பெரிய இளவரசன், அவர் வந்து தன்னோட ராஜ்யத்தெல்லாம் இழந்து வேற ஒரு நாட்டுக்கு வந்துடுற, வேற ஒரு அதாவது காட்டுப்பகுதியில் வாழ வேண்டிய ஒரு நிலை வந்துடுது. ஊரை விட்டு வெளியில் வந்துடுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்பா அம்மா வயசானவங்க, கண் பார்வை இல்லாமல் போயிடுது அவங்களுக்கு. அவங்கள வச்சு அவர் பார்த்துக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கார். அந்த நேரத்தில் தான் யமன் வந்து சத்யவானை எடுத்துகிட்டு போகிற, அதாவது சத்யவானோட ஆயுள் முடியக்கூடிய ஒரு நிலை வந்துடுது. அந்த நேரத்தில் யமதர்மன் வந்து கூட்டிகிட்டு போன உடனே சாவித்ரி கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லேயே இந்த மாதிரி ஒரு பிரிவை சந்திக்கிற ஒரு நிலை வந்துடுது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க யமன் கூட்டிகிட்டு போகும்போது யமன் கூடவே போகிறாங்க. எப்படிரா நம்மளை அடையாளம் தெரியுது, ஏன்னா யமன் யார் பார்வையிலையுமே படமாட்டார், எப்படிரா இந்த பொண்ணுக்கு மட்டும் நம்மளை கண்ணால் பார்க்க முடியுதுன்னு யோசிக்கும் போது தான் அவங்க அவ்வளோ ஒரு பதிவிரதையாக இருந்திருக்காங்க. அதனால யமன் கூட அவங்க பார்வையில் தென்படுறது தெரியுது. உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னோன்னா, என்னோட கணவரோட நான் கொஞ்ச நாள் தான் வாழ்ந்திருக்கேன், என் கணவரை எனக்கு திரும்ப கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. வந்து அவர் வந்து அதெல்லாம் இறந்து போனவங்களை திரும்ப கொடுக்குற ஒரு சூழல்லாம் யாராலையும் அமைச்சுக்க முடியாது, அது வாய்ப்பே கிடையாதுமா, நீ வேற ஏதாவது வரம் வேணும்னு கேட்டோன்னே, என்னோட வயசான மாமனார் மாமியாரை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு வந்து பசங்க இருந்தாதான் தாத்தா பாட்டியை பார்த்துக்க முடியும் அப்படின்னோடனே, நிச்சயமா நல்ல குழந்தைகள், அறிவார்ந்த குழந்தைகள் உனக்கு பிறப்பாங்கன்னு சொல்லி யமன் வந்து ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிடுறாரு. கணவனே இல்லாம எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்டு அந்த தர்க்கத்துல தான் யமன் வந்து சத்யவானை வேற வழி இல்லாம திரும்ப சாவித்ரியோட அனுப்புறாரு. தர்க்கத்துல வின் பண்றாங்க சாவித்ரி. அப்படி வின் பண்ணி யமன்டேந்து தன்னுடைய கணவரை மீட்டுக்கிட்டு வந்த நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாள்ல தன்னுடைய கணவருடைய நீண்ட ஆயுளுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இந்த பிரார்த்தனையை காரடையா நோன்பை பண்ண சொல்றாங்க. அந்த காலத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது காட்டு பகுதியில சத்யவான் வாழ்ந்ததுனால இருக்கக்கூடிய காட்டுல இருக்கக்கூடிய அந்த கிழங்கு வகைகள், பழங்கள், இதை வச்சுதான் அவங்க சாமி கும்பிட்டுருக்காங்க, யமனுக்கு கும்பிட்டுருக்காங்க. அதனால நம்மளும் வீட்டுல அந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சு ஒரு சரடு மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும், நம்முடைய கணவருடைய ஆயுள் நீண்ட ஆயுளா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. இப்போ வந்து நல்லா வெந்துருச்சுங்கிறத எப்படி தெரிஞ்சுப்போம்னா, தொட்டு பார்த்தா கையில விரல்ல ஒட்டவே கூடாது. அப்படி இருந்ததுன்னா அது வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். அதாவது கொஞ்சம் ஈரப்பதமா தெரிகிறது வந்து ப்ராப்ளம் இல்லை, அது காஞ்சிரும். ஆனா வந்து ஒட்டாம இருக்கணும். ஸோ மாவு மாதிரி இல்லை, அது நல்லா வெந்திருக்குன்னு நம்மெல்லாம் பார்த்தாலே ஓரளவுக்கு நமக்கு அது புரிபட்டுரும். இப்போ ஒரு வாழை இலையில வெத்தலை பாக்கு, ஒரே ஒரு வாழைப்பழம் வச்சுட்டு இந்த தாலி சரடு, இது பார்த்தீங்கன்னா நூலில் மஞ்சள் தடவி குங்குமம்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக பூவை கிள்ளி அதில் முடிச்சு போட்டு சென்டரில் வச்சுக்கணும். தாலிக்கு பதிலாக பூவை வந்து இந்த சரடில் கட்டி நம்ம வச்சுக்கணும். இதை தான் நம்ம கழுத்தில் கட்டிக்கணும். அது 3 நாள் கட்டிட்டு அவுக்குறவங்களும் இருக்கிறாங்க, இல்லை அப்படியே தொடர்ந்து கட்டிட்டு இருந்து நஞ்சு போகிற வரைக்கும் கட்டிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ பொதுவாக வந்து 3 நாள் இது வந்து வீட்டில் இருக்கிற கன்னி பெண்கள்லேருந்து பெண் குழந்தைகள் எல்லாருமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு விரதம். ஸோ வெள்ளை உப்படெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் வெண்ணெயும் வைக்கிறோம். என்ன வேண்டிக்கணும் அப்படின்னா, உருகாத வெண்ணெயும் ஓரடையும் நான் நூற்றேன், என் கணவர் என்னை ஒரு நாளும் பிரியாது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த சரடை மாற்றிக்கணும். ஸோ நீர் விழாவி, அதாவது நைவேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு நாள் பூரா எந்த ஒரு உணவும் எடுத்துக்காம விரதம் இருந்து
இப்போ மாசியும் பங்குனியும் சேர்ற அந்த நேரத்துல தான் நம்ம வந்து இந்த காரடையா நோன்பு பண்ணுவோம். ஸோ அந்த மாசி பங்குனி கூடக்கூடிய அந்த நேரத்துல சாப்பிடுற உணவை தவிர மீதி உணவு எடுத்துக்காம அந்த ஒரு நாள் பூரா உபவாசம் விரதம் இருந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த இந்த இதை அடைய சாப்பிட்றோம் இல்லையா, இதை வந்து பெண்கள் நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடணும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேற எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. திரும்ப மறுநாள் தான் நம்ம சாப்பிட முடியும். இதுதான் வந்து இந்த விரதத்துக்கான முறைகள். இது வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தா உங்களுக்கெல்லாம் செய்யறதுக்கு எதுவாக இருந்திருக்கும். பட் கண்டினியூஸ் வேலையினால என்னால் செய்ய முடியல. இன்னைக்கு நான் எப்படி செஞ்சேங்கிறத சொல்லியிருக்கேன். அடுத்த வருஷத்துலேருந்து நம்ம முன்கூட்டியே இந்த தகவல்களை நான் சொல்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறேன். நன்றி. காரடையா நோன்பு அன்னைக்கு மீந்து போன அடைகளை வந்து மாடுகளுக்கு கண்ணுக்குட்டிகளுக்கெல்லாம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி நான் காரடையா நோன்பு முடித்த உடனேயே மாடு, அதாவது கண்ணுக்குட்டி மானு கத்தி வந்து கேட்டு வாங்கி சாப்பிட்டது ரொம்பவே எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருந்தது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிரார்த்தனை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் தீர்க்க சுமங்கலியாக வாழணும்னு சொல்லிட்டு தான் இந்த பிரார்த்தனை. இந்த பூஜையினுடைய பலன்கள் சகல ஜீவராசிகளுக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நான் அன்னை மீனாட்சியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.